ஓம் சாந்தி. ஒரு சின்ன கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோன்றத எதனுடைய அடிப்படை ஆதாரத்தில் நம்ம நம்புகிறோம்? நம்ம கிட்ட இருக்கிற பணத்தின் மூலமாகவா, இல்லை குடும்பத்தினுடைய சொந்த பந்தங்கள் மூலமாகவா, இல்லை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் மூலமாகவா, இல்லை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமை மூலமாகவா? எதை பேஸ் பண்ணி நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறேன் அந்த ஒரு உணர்வு நமக்கு கிடைக்குது? வாங்க ஒரு சின்ன கதைக்குள்ள போகலாம். இந்த கதை உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கக்கூடிய பார்வையே மாத்திடும். ஒரு காலத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அரசர் இருந்தாரு. ரொம்ப பெரிய படை, மிகப்பெரிய அரண்மனை, எல்லா வசதிகளும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு நாள் அவர் தன்னுடைய படைகளோட நகர்ப்புற உலாக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப அந்த சாலை ஓரத்துல இருந்த ஒரு சின்ன பையன் இவருடைய கவனத்தை ஈர்த்தான். மண்ணாலான சின்ன சின்ன பொம்மைகளை அந்த சின்ன பையன் செஞ்சான். ஒரு பொம்மையை உருவாக்கினான். அப்ப அந்த பொம்மையோட காதுல ஏதோ ஒன்று சொன்னான். அப்புறம் அதே பொம்மையை உடைச்சு மறுபடியும் அந்த மண்ணு கூட கலந்துட்டான். மீண்டும் ஒரு புதிய பொம்மையை செஞ்சான். இதே போல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தான். இதை பார்த்த அந்த அரசனுக்கு ஒரே ஆச்சரியம். இவன் என்ன செய்யறான் அப்படின்னு நினைச்சாரு. உடனே அந்த தேர்ல இருந்து இறங்கி அந்த சின்ன பையனை பார்க்க போனாரு. மகனே, நீ என்ன செய்யற? எவ்வளோ கஷ்டப்பட்டு பொம்மையை செய்யற, மறுபடியும் அந்த பொம்மையை உடைச்சிடுற அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னான். அந்த பதிலானது அந்த அரசரையே அதிர்ச்சியில அழுத்தியது. அரசே, இந்த பொம்மைகளோட காதுல நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீ எப்போவாவது இறைவனை நினைச்சிருக்கியான்னு, பரமாத்மாவை நினைச்சிருக்கியா, அவருடைய நாமத்தை ஜபிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டேன். ஆனா அந்த பொம்மைங்க ஒரு பதிலும் சொல்லல. அதனால மறுபடியும் மண்ணோட அதை கலந்துட்டேன். ஏன்னா இறைவனை நினைக்காத ஒரு வாழ்க்கை உயிரற்ற மண் பொம்மை போல வாழ்க்கை தானே. இதுல ஒரு பெரிய உண்மை அடங்கி இருக்குங்க. இது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். தினமும் நம்ம எத்தனை விஷயங்களை நினைக்கிறோம். வேலை, பணம், குடும்பம், எதிர்காலம், பிரச்சனைகள். ஆனா ஒரு நாள்ல எத்தனை நிமிஷம் நம்ம இறைவனை நினைக்கிறோம்? அப்ப அந்த அரசன் இந்த சிறுவனுடைய ஞானத்தை கண்டு வியந்தாரு. மகனே, நீ மிகவும் ரொம்ப புத்திசாலி. என்னோட அரண்மனைக்கு வா, உனக்கு எல்லா வசதியும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சின்ன பையன் ரொம்ப அமைதியா சொன்னான். மகாராஜரே, நான் வரேன். ஆனா எனக்கு 4 நிபந்தனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னான். முதலாவது நிபந்தனை, நான் தூங்கும் போது நீங்க முழு இரவும் வீழ்ச்சிக்கிட்டே என்னை பாதுகாக்கணும். 2வது, நான் சாப்பிடும்போது நீங்க பட்டினியா இருந்து எனக்கு உணவு தரணும். 3வது, நான் நல்ல ஆடைகளை அணியும் பொழுது நீங்கள் ஆடை இல்லாம இருக்கணும். 4வது, நான் ஆபத்துல எங்காவது சிக்கினேன் அப்படின்னா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு என்னிடம் நீங்க ஓடி வரணும் இப்படின்னு அந்த சின்ன பையன் சொன்னான். உடனே இந்த அரசர் கேட்டு ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி சாத்தியமாகும் மகனே அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த சின்ன பையன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அந்த சின்ன பையன் சொன்ன பதில் தாங்க இந்த கதையினுடைய உண்மையான உயிர். அரசே, இது எல்லாமே செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. நான் தூங்கும்போது அவர் வீழ்ச்சிக்கிட்டே என்னை பாதுகாக்கிறாரு. அவர் எண்ணற்ற வழிகள் மூலமாக எனக்கு உணவு தராரு. அவர் நிராகாரமானவராக, அதாவது உடல் இல்லாதவராக இருந்தாலுமே எனக்கு ஆடை, வசதி, பாதுகாப்பு எல்லாத்தையும் செஞ்சு தராரு. அதுலயும் முக்கியமா நான் ஆபத்துல இருக்கும் பொழுது நான் அழைப்பதற்கு முன்னாடியே என்னை பாதுகாக்க வராரு. அவர் தாங்க நம்முடைய சிவ தந்தை, சிவ பாபா, பரமாத்மா. பாருங்க, இது எவ்வளவு அழகான உணர்வு. நாம பல நேரங்கள்ல நான் தான் செய்யறேன், நான் தான் குடும்பத்தை பாதுகாக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். இதுவரையிலும் நம்மளை காப்பாத்தி கொண்டு வந்தது யாரு? உண்மையிலே நம்ம இந்த கண்களால பார்க்காத ஒரு தெய்வீக சக்தி, ஒரு அன்பான தந்தை, நிரந்தர துணை. அவர் தாங்க நம்முடைய உண்மையான சிவ தந்தை, சிவபாபா. இந்த உலக உறவுகள் சில நேரங்கள்ல மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், செல்வம் வரலாம் போகலாம். ஆனா பரமாத்மாவினுடைய அன்பு மட்டும்தாங்க என்றைக்குமே மாறாது. இந்த கதையிலிருந்து நம்ம ஒரு உறுதி எடுக்கலாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நான் பரமாத்மாவை நினைப்பேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல நான் பரமாத்மா சிவ பாபா கிட்ட பேசுவேன். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நான் தனியாக இல்லை, என் கூட சிவ பாபா இருக்கிறாரு அப்படின்ற அந்த உணர்வுல இருப்பேன். ஏன்னா உலகத்தினுடைய பெரிய பாதுகாப்பு பணத்துல இல்லைங்க, மனிதர்கள் கிட்ட கிடையாதுங்க, பரமாத்மாவினுடைய நினைவுல இருக்குங்க. பரமாத்மாவோட நினைவு தாங்க உண்மையான பாதுகாப்பு. மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாந்தி.